இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல சுவாரஸ்யங்களை பார்க்கிறோம். அந்த வகையில் முன்னாள் முதலமைச்சரும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஓ பன்னீர்செல்வம் எம்பி தேர்தலில் போட்டியிடுகிறார். அதுவும் பாஜக கூட்டணியில் ஒரு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குகிறார். இப்போ எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, இது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதை பாதிக்குமா, அதில் இதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவரை கட்சி விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார். இந்த நிலையில் அவர் சுயேட்சையாக போட்டியிடுவது என்பது எந்த அளவுக்கு அதனது இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டறியலாம். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். அவர் எம்பி தேர்தலில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவது என்பது அவர் எம்எல்ஏ பதவியில் தாக்கம் கொள்ளுமா? பாஸ்கர், வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? சட்டமன்ற செயலகத்தில் நம்ம தொடர்பு கொள்ளும் போது நமக்கு என்ன விளக்கம் கிடைக்கும்? 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இரட்டை இலக்கிய போட்டியிட்டு வெற்றி கண்டார். இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினராக தொடரக்கூடிய நிலையில பல்வேறு விதமான அது தொடர்ந்து நடைபெற்ற வழக்குகள்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி பார்க்கும் போது அவர் சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார். இதன் காரணமாக தேர்தல் ஆணையத்திடம் விசாரித்த போது ஏற்கனவே வேட்பாளராக நிற்கும் பட்சத்தில் அதில் தேர்தல் நிற்பதில் அவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதை தேர்தல் தெளிவுபடுத்திவிட்டது. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் வேறு மாற்று சுயேட்சை வேட்பாளராக களம் காண்கிறார். இதன் காரணமாக அவர் வெற்றி பெற்ற சின்னத்தினுடைய கட்சியினுடைய தலைவர் அல்லது கொறடா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அதிமுகவுடைய கொறடா, அதிமுகவுடைய தலைவர்கள் இது தொடர்பாக சட்டமன்ற செயலகத்தை அணுகி ஏற்கனவே அவர் ஒரு வெற்றி பெற்ற சின்னம் ஒன்று, ஆனால் தற்போது அந்த சின்னத்துக்கு மாறாக கொறடா உத்தரவுக்கு மாறாக அவர் தேர்தலில் நிற்கும் பட்சத்தில் இது தொடர்பாக சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம். சபாநாயகர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அவர் தகுதி இழப்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு புகாராக தெரிவிக்கலாம். ஆனால் அந்த புகார் தொடர்பாக சம்பந்தப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் 7 நாட்கள் அல்லது 15 நாட்களுக்குள் விளக்கம் கேட்பார்கள். அந்த விளக்க சபாநாயகர் இந்த முடிவு அனைத்துமே சபாநாயகனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. காரணம் என்னவென்றால் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் போது அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுக்கும் போது அதிமுக கட்சியிலிருந்து வேறு மாற்று கட்சிக்கு அவர் சென்று அந்த கட்சியினுடைய உறுப்பினராக செயல்படும் பட்சத்துல கொரோனா உத்தரவு மீறி ஒரு சட்டமன்றத்துல ஒரு தீர்மானத்தின் மீது ஆதரவு அல்லது ஓட்டளிக்கக்கூடிய வாய்ப்பு இதையெல்லாம் மையப்படுத்தி சபாநாயகர் முடிவெடுப்பார். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக நிற்கும் பட்சத்துல இது தொடர்பாக சபாநாயகருடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாலும் ஒரு புகார் கொடுத்தாலும் அது தொடர்பாக விளக்கம் கேட்டு சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார். அந்த அடிப்படையில தான் தகுதி இழப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். உடனடியாகவே அவரை தேர்தல் நிற்பதாலே அவர் தகுதி இழப்பதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. சபாநாயகரிடம் புகார் கொடுக்கப்படும் பட்சத்தில் என்ன மாதிரி புகார், எதனால அவர் சுயேட்சை வேட்பாளர் நிற்கிறார், எங்கள் சின்னத்தில் வெற்றி பெற்றார், மாற்று சின்னத்தில் நிற்கிறார், வேறு சின்னத்தில் நிற்கிறார், அதை அனுமதிக்க கூடாது என்பது போன்ற புகார்கள் கொடுக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வேட்பாளரிடம் கருத்து கேட்டு விளக்கம் கேட்டு அதன் அடிப்படையில் சபாநாயகர் முடிவெடுப்பார் அப்படிங்கிறதா சட்டப்பேரவை செயலகம் கொடுத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.